கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். +2 பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு எப்போது? +1 +2 பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் www.dg.dn.government.in எனும் வலைதளத்தில் சென்று மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களை தண்டிக்கும் மத்திய அரசு. முதல்வர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மக்கள் மீதான வெறுப்பை மீண்டும் ஒருமுறை அரசு வெளிப்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு நிதி வேறு மாநிலங்களுக்கு சென்றதை சுட்டிக்காட்டிய அவர், இந்திய வரலாற்றில் எந்த அரசும் பழிவாங்குவதற்காக கல்வி அணுகலை முடுக்கியது இல்லை. மாநில மீதான அரசியல் பழிவாங்கலுக்கு மாணவர்களின் கல்வி உரிமையை நெருப்பது இரக்கமற்ற செயல் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். கோவை, தேனி மாவட்ட ஆட்சியாளர்கள் உட்பட 38 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட ஆட்சியராகவும், கோவை மாவட்ட ஆட்சியராக பவன்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஜே. ராதாகிருஷ்ணன், சுப்ரியா சாகி, வினீத் அப்ரஹாம், ஆல்பிஜான் வார்கிஸ், பிரபாகர் சத்யபிரபா சாகு உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். வரும் கல்வியாண்டில் 35.12 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள், அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படுகிறது. எப்போதும் போல இந்த ஆண்டும் ஸ்மார்ட் கார்டு வடிவில் பஸ் பாஸ் வழங்க திட்டமிட்டிருக்கும் போக்குவரத்து கழகம் அதற்கு 1.50 கோடியை ஒதுக்கியுள்ளது. பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு 54.81% உயர்வு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு 54.81% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2013இல் 33%, வேலைவாய்ப்பு 2024இல் 54.81% அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் திறமையான நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு முயற்சிகளே இதற்கு காரணம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.